நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச்சில் சிஎஸ்கே துவம்சம் பண்ணி ஜெயிச்சிருந்தோம். ஸோ இந்த இதில் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண பவுலர்ஸ் மற்றும் பேட்டர்ஸை பற்றி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்சிபி கூட நடக்க போகிற மேட்ச் இதில் பிக் ஆஃப் த பவுலர் யார் இருக்க போகிறா அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசியில் எண்ட் ஆஃப் த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோனிக்கு எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு ஹோம் கேமில் லீக் ஸ்டேஜஸில். இதுதான் நம்மளோட லாஸ்ட் கேம் அது மாதிரி தான் சொல்லுவோம் ஹோமில். ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி கூட அது வந்து சின்ன சாமியில் தான் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம். ஸோ அதுக்கு வந்து ரீசனாக இருக்க போகிற பவுலர்ஸும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஆர்ஆர் கூட நடந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்த பவுலரை பற்றி பார்ப்போம். எடுத்தோடனே சிமர்ஜித் சிங் தான் சொல்லுவேன். ஏன்னா சிமர்ஜித் சிங் செம்மையாக பவுலிங் போட்டு பர்ஃபார்ம் பண்ணாத தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா சஞ்சு சாம்சன், பட்லரு, ஜெய்ஸ்வால் 3 விக்கெட் தனியால் எடுத்தார். ஸோ இதுதான் ஒரு கீ பிக்காக இருந்தார். அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஒரு 50 ரன் கிட்ட அடிச்சிருந்தாலும் இந்த மேட்ச் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அடுத்து பார்த்தா தேஷ்பாண்டே எப்பயுமே நம்மளுக்கு நல்லா தான் போட்டுட்ருக்காரு. இப்போ வந்து அவர் தான் பிக் ஆஃப் த மெயின் பவுலராக இருக்கார். ஸோ இனிமேல் வர மேட்சஸ்லாம் நம்ம பவுலர்ஸ் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம அதிகமாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம தலைவர் சாக்கோ டாக்கரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அதிக சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா அவர் வந்து பிக் மேட்ச் பிளேயர் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாருங்கள், நாக் அவுட் ஸ்டேஜில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ண அதிக வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் பவுலர்ஸை பற்றி. இப்போ வந்து ஃபீல்டிங்கில் வந்துட்டு தேஷ்பாண்டே மற்றும் தீக்ஷனா வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. இவங்க 2 பேர் ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். ஸோ மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. தீக்ஷனாவும் இந்த மேட்ச் நல்லா ஸ்பில் போட்டிருந்தாரு, டைட்டான ஸ்பில் போட்டிருந்தார். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பேட்டிங்கில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடு, டேரி மிச்சல் மற்றும் ரச்சின். நம்ம வந்து சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவிலே ருத்துவும் ரச்சின் தான் ஓப்பன் பண்ணோம். ரகானே வேணாம், ரகானே எடுத்துகிட்டு சமீர் ரிஸ்வி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி நடந்தது. ஸோ ருத்து ரச்சின் காம்போ எப்படின்னா ஒரு ஃபயரும் ஐஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடுவார், இன்னொரு பக்கம் ஸ்லோ ஸ்டார்ட் எடுத்து ஆடுவார். அது இல்லாமல் இவர் வந்து பியூராக டைம் அண்ட் பிளேஸ் பண்ணுவார். ருத்ராஜ் பொறுத்த வரைக்கும், ரச்சினை பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் தான் பார்ப்பார். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கம்பாவாக இருக்கும். ஏன்னா கிளிக் ஆகிடுச்சுன்னா இவர் வந்து டக்குன்னு கேம் எடுத்துகிட்டு போயிடுவார் கியர் அப் பண்ணி. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் டேரி மிச்சல் 1 டவுன், மோயின் அலிக்கு பதிலாக சிவன் டூவே அந்த 2 டவுனில் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து மோயின் அலியே இறக்கி விடலான்னு சொல்லுவான் 3rd டவுனில். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ லைனப்ஸில் இனிமேல் சேஞ்சஸ் பண்ண இருந்தால் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு ஃபாரின் பவுலர் யாருக்கு பதிலாக எடுத்துகிட்டு வரணும், மோயின் அலிக்கு பதிலாக மட்டும் எடுத்துகிட்டு வரணும் தான் சொல்லுவேன். ஏன்னா தீக்ஷனா ஒரு பிக் ஆஃப் த பவுலராக இருப்பார். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அவ்வளோதான் முடிச்சாச்சு. இந்த மேட்ச் முடிச்சு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அந்த பால் த்ரோ பண்ணுறது, டிஷர்ட் இது த்ரோ பண்ணுறது, அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃபேன்ஸுக்காக சிஎஸ்கே டீம் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆர்சிபி கிளம்ப போயிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த மேட்ச்சை வந்து நம்ம குவாலிஃபை 2 விளாடுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த கிரவுண்டில் விளாட அதிக சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் ஃபைனல் மஸ்ட்டாக வந்துடுவோம் தான் நினைக்கிறேன். மஸ்ட்டாக வந்துடும். அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ஆர்சிபி கூட விளாட்ற மேட்ச்சில் வந்து பிக் ஆஃப் த பவுலர்னால் தீக்ஷனா மட்டும் ஜடேஜா தான் சொல்லுவேன். ஜடேஜா பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தெரியும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் தீக்ஷனா ஒரு அண்டர்ரேட்டட் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்க பிளேயர் தான். ஸோ அதனால் நான் தீக்ஷனாவுக்கே அதிக சான்சஸ் பிக்கப் சொல்லுவேன். ஸோ இவர் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண அதிக சான்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படி அவ்வளோதான். பை கைஸ்.